இப்படி உலகத்துக்குள்ள இந்த இருளின் சக்திகள் எல்லா இடத்துக்குள்ள நுழைந்து விட்டார். அவன் இருள் உலகத்தின் அதிபதி, பிசாசானவன். ஆனால் சில சமயத்தில் ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்து வருவான். அவன் ஒளியின் தூதன் கிடையாது, அந்த வேஷத்தை தரித்து கொண்டு வெளிப்படுவான். கர்த்தருடைய தூதன் மாதிரியே கூட அவன் நிற்பான். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது, இந்த மாதிரி பிரகாசமான வெளிச்சத்தெல்லாம் காமிக்க அவனால் எல்லாத்தையும் தந்திரமாய் காண்பிக்க முடியும். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், அவன் இருள் உலகத்துக்கு அதிபதி, அவ்வளோதான். அவன் பவர்ஸ் ரூலர் ஆஃப் த டார்க்னஸ் ஆஃப் திஸ் ஏஜ் என்று சொல்லப்படுகிறார். இப்படி இருட்டில் ரகசியமாய் செய்யப்படுகிற காரியம் மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள். அப்போது இந்த அந்தகார லோகாதிபதி என்பது சாத்தானுடைய ஒரு கிரியை, மந்திரவாதம், பில்லி சூனியம். அப்போ இந்த மந்திரவாதங்கள், இந்த பில்லி சூனியெல்லாம் செய்கிறாங்கல்ல, அது எல்லா நாட்டிலும் நடக்கிறது. குறிப்பிட்ட தேசத்தில் மாத்திரம் இல்லை, உங்கள் தேசத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா தேசத்துலையுமே இதை பார்க்க முடிகிறது. அமெரிக்காவில் இருக்குது மந்திரவாதம், பில்லி சூனியம். நிறைய மந்திரவாதிகள் இருக்காங்க. இங்கிலாந்தில் இருக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்கிறாங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலும் கனடாவில் இருக்கிறாங்க. பாருங்கள், அதுக்குன்னு இடங்கள் இருக்கிறது, மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, எல்லா தேசத்திலையுமே இந்த மந்திரவாதம், பில்லி சூனிய கிரியைகள் இருக்கிறதை நம்மை பார்க்க முடிகிறது. அப்போது இந்த மந்திரவாத கிரியைகளை நம்ம ஜெயிக்கணும். அது ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் ஜெயிக்கணும். ஐயோ, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, யாரோ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், என்ன செய்கிறது? பயப்படக்கூடாது. நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். மந்திரவாதத்தை, பில்லி சூனியத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அது சாத்தானுடைய ஒரு கிரியை. அவனை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார்ல. அப்போ யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பில்லி சூனியம் செய்துட்டாங்கன்னு ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் அதை ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஜெயிக்கணும், சபை ஜெயிக்கணும், அப்போ தேவ பிள்ளைகள் ஜெயிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். அறியாமையை தான் பிசாசு பயன்படுத்துகிறான். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அதை குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்கு இல்லாததுனால சாத்தான் அதை பயன்படுத்தி நம்மை பயத்துக்குள்ளாக்கி நம்மை மேற்கொள்ளுகிறான். அதை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சுலபமாய் அவனை மேற்கொள்ள முடியும்.